சாந்தி. அவ்யக்த சமிக்கை 1 जून 2025। आत्मिक स्थिति में रहने का अभ्यास करो, अंतर्मुखी बनो। ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள், அந்தர்முகி ஆகுங்கள், உள்நோக்கு முகமானவர் ஆகுங்கள். ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி அபியாசம் செய்யுங்கள், உள்முக சிந்தனை உள்ளவர் ஆகுங்கள். இனிமையான பாப்தாதா இந்த ஜூன் மாசம் முழுவதும் நமக்கு உள்முக நிலையில நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யறது, ஆத்மஸ்திதியில இருப்பது, இதற்கான கருத்துக்களை நமக்கு பாபா கொடுக்கிறாரு. இன்றைக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். परमात्मा प्यार का अनुभव करने के लिए अंतर्मुखी बन इस देह से न्यारे देही आत्मिक रूप में स्थित रहने का अभ्यास बढ़ावो. பரமாத்மாவின் அன்பை அனுபவம் செய்வதற்காக அந்தர்முகியாக ஆகி இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி நான் ஆத்மா என்ற ரூபத்திலே நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். அந்த பயிற்சியை அதிகப்படுத்தணும். பாபா சொல்றார், பரமாத்மாங்கிற எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவபாபா, சதா ஆத்மஸ்திதியிலேயே இருக்கக்கூடிய பாபா, ஜென்ம மரணம் என்ற சுழற்சியில வராத அந்த கடலான அப்பாவை நினைக்கணும், அவருடைய அன்பை நன்றாக நாம அனுபவம் பண்ணணும் அப்படின்னா பாபா சொல்றாரு, உள்முக சிந்தனையினுடைய பயிற்சியை, ஆத்மஸ்திதியில நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்றார். எந்த அளவுக்கு நான் ஆத்மாங்கிற உணர்வுல நாம இருப்போமோ, உள்ளுக்குள்ள அமைதியினுடைய அனுபவத்தை செய்வோமோ, அந்த அளவுக்கு நாம பரமாத்மா பாபாவினுடைய அன்பை அனுபவம் பண்ண முடியும். सदा अंतर्मुक्ता की गुफा में रहो तो पुरानी दुनिया के वातावरण से परे होते जाएंगे. சதா உள்முக சிந்தனை என்ற குகையிலே இருந்தீர்கள் என்றால் பழைய உலகத்தின் சூழல்களில் இருந்து விடுபட்டவராக ஆகிக்கொண்டே போவீர்கள். वातावरण के प्रभाव में नहीं आएंगे. சூழ்நிலைகளின் தாக்கத்தில் நீங்கள் உள்ளாக மாட்டீர்கள். சூழ்நிலைகளுடைய தாக்கத்துக்கு அப்பாற்பட்டவராக நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாலும், பழைய உலகத்தின் விஷயங்களிலிருந்து விடுபட்டவராக இருக்கணும்னாலும், உள்முக சிந்தனையினுடைய பயிற்சியை, ஆத்மஸ்திதியில இருப்பதற்கான பயிற்சியை நாம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்றைய நாள் முழுவதும் அடிக்கடி பல வேலைகளுக்கு இடையில நேரம் ஒதுக்கி நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வை கொண்டு வந்து மீண்டும் நம்முடைய அந்த வேலைகளை நாம தொடர்ந்து செய்வோம். இடையிடையில மௌனத்தின் மீதும் நாம கவனம் செலுத்தி பரமாத்மா பாபாவினுடைய அன்பை அனுபவம் செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.